ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை. பிரசன்னமும் வேத தியானமும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சங்கீதம் 46:10. நாம் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து வருகிற நதி போல தெய்வ பிரசன்னம் நம்முடைய இருதயத்தில் இறங்கி அதை நிரப்பி பூரிப்பாக்கிவிடும். நீங்கள் வாசித்த வேத வசனங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அந்த பகுதிகளை ஆராய்ந்து பாருங்கள், தியானியுங்கள், சிந்தனை செய்யுங்கள். அதன் மூலமாக தேவ பிரசன்னத்தை மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கானானை ஜெயிக்கவும் சுதந்திரிக்கவும் கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டபோது யோசுவா தேவ பிரசன்னத்தை நாட வேண்டியதாயிருந்தது. எனவேதான் கர்த்தர், நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்தார். யோசுவா 1:5. பின்பு யோசுவாவிடம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்றார். யோசுவா 1:8. நீங்கள் வேதத்தை வாசிக்கவும் செய்யலாம், மனப்பாடமும் செய்யலாம். ஆனால் வேதத்தை தியானிக்கிறீர்களா என்பதே முக்கியம். தியானிக்கும் போதுதான் தேவனுடைய வல்லமை உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தும். வெறும் வாயிலே மென்று துப்பிவிடக்கூடாது. உங்களுக்குள் வசனத்தின் வல்லமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது ஒரு தியான புருஷன். ஆகவே அவர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2 என்று எழுதியதுடன் தானே அந்த பாக்கியமான அனுபவத்திற்குள் கடந்தும் வந்தார். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்றார். சங்கீதம் 63:6. தியானிப்பது என்றால் என்ன? ஆடு, மாடு, ஒட்டகம், ஒட்டகச் சிவிங்கி போன்றவைகளுக்கு ஒரு விசேஷ சுபாவம் உண்டு. அவைகள் அமைதியான ஒரு இடம் தேடி அமர்ந்த பின்பு தாங்கள் மேய்ந்து வந்த உணவை அசை போட்டு ருசிக்க ஆரம்பிக்கும். மேய்ந்ததை மீண்டும் அசை போடும் அந்த சுபாவமே கிறிஸ்தவ மார்க்கத்தில் தியானத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, வாசித்த வேத பகுதியை நினைவுக்கு கொண்டு வந்து அதை சிந்தனை செய்து அதில் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன என்பதையும், எச்சரிக்கை என்ன என்பதையும், ஆசீர்வாதம் என்ன என்பதையும் ஆராய்ந்து அந்த வசனத்தின் ஆழங்களை ருசி பார்த்து அவற்றை அனுபவமாக்கிக் கொள்வதே தியானத்தின் முக்கியமான பலனாகும். என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. சங்கீதம் 19:14.